வெல்கம் டு நமக்குள் ஒருவன் vlogs. எஸ், இன்னைக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மோமோஸ் எனப்படுவது ஒரு சைனீஸோட டிஷ்ஷு. இது ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம சென்னையில் வந்துட்டு கொஞ்சம் வருஷங்களாக புழங்கி கொண்டு வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் நானே இந்த மோமோஸில் செஞ்சு பழகின கிடையாது. அதனால் இன்றைக்கி வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மோமோஸ்க்கான தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு அப்படி திரும்ப வரப்போகிறோம். என்ன ஓகேங்களா? இந்த பூவரசன் சொல்லிட்டு ஒருத்தர் கால அந்த தற்கூரி எனக்கு கால் பண்ணுவோம். சைக்கோ கால்ரா, செத்தாண்டா நிக்க வாங்கிட்டேன். You are trying to call is currently busy. இந்த மட்டும் The person you are trying to call is currently busy. பூவரசனால தனியாக எடுப்போம். சரி, இந்த வீரபாகு தனிஷியா ஒருத்திருக்கிறாள், அவள் என்ன நான் தெரியல. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு முக்கியமான மேட்ரு இதை நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம். எப்படி செய்யலாம்? வில்லேஜ் மீச்சான மாதிரி மைதா மாவு அப்படின்னு சொல்லி கற்றுவோம். பட்டு அவ்வளோ பெரிய மைதா மாவு நம்மக்கிட்ட இல்லை. பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு உப்பு தேவையான அளவு. எனக்கு இப்போ என்ன டவுட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த உப்பு தேவையான அளவுன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு தேவையான அளவு நீங்கள் இன்னே வரைக்கும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. குத்து மதிப்பாக போடுவோம். நானும் சாப்பிட போகிறேன், கேமராமேன் நீ தான் சாப்பிட போகிறேன், அப்புறம் என்ன? வணக்கம். மோமோஸ். ஆமாம், என்னாச்சு? ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறியே? இல்லை ஏதாச்சும் உள்குத்து வச்சிருப்பிய, சொல்லு. எது செஞ்சாலும் கொஞ்சம் கொடுத்துட்டு சமைடா. இன்னைக்கு மொத்தமாக உனக்கு தான். ஆமாம், சீச்சி நீ செத்து போயிட்டேன்னா கழுதை தூக்கி போட்டுடலாம். ஒழுங்கா பண்ணுறா, பண்ணி முக்கா. எப்பா மாவுனா அப்படி ஸ்டிக்கியாக தான்ப்பா ஒரு உடனே நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ தண்ணி நம்ம அதிகமாக ஊற்றிட்டோமோ அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரு வேளை கான்ஃபிடென்ட் இல்லாமல் நான் ரொம்ப மாவில் தண்ணி ஊற்றிட்டேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, கொஞ்சோண்டு ரொம்பலாம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா பிசைங்க. நல்லா பிசைஞ்சு என்ன பண்ணுறீங்கன்னா, அது ஒட்டாத அளவுக்கு, ஒட்டக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் நல்லா பிசையணும். உசரா வாங்குறா யா வந்துக்கிட்டு. எங்க அம்மா மாதிரி யாராலையும் மாவு பண்ண முடியாது. எங்க அம்மா மாதிரின்னு சொல்ல வந்து அம்மா கிட்ட போய் கொடு. ஏன்னா செய்யறது நான் தானே, எனக்கு தான் தெரியும். அங்கேயே அம்மா பாவம், அங்க அம்மா கிட்ட கேட்க முடியலன்னு இங்க வந்து உன்கிட்ட கேட்கறேன். வெட்டியா தானே இருக்க, பண்ணி கொடு. அதான்டா, இது என் ஃப்ரெண்டு, என் பெஸ்டி, அப்புறம் என் குரூப்ல இருக்கிற அட்மின்லேருந்து இந்த நாயெல்லாம் வரைக்கும். எப்போ உனக்கு என்னப்பா நீ வெட்டியா இருக்கிற நீ சொல்ற பத்தி எல்லாத்தையும் மரியாதையா சொல்லிட்டு இது என்ன இந்த நாய் மட்டும் நீ ஒத்தி தாண்டி. இல்ல அதாவது அட்மின நாயின்னு கூப்பிட மாட்டேன். ஏன் அட்மின நாயின்னு கூப்பிட மாட்டேங்கிறேன்? அவன் தான் காசு கொடுக்கணும், அதனால தான். உள்ளத்தாச்சு மாதிரி இருந்த என் பர்ஸை இப்படி அபாசன் பண்ணிட்டானுங்களே. நன்றி. என்ன சாப்பிடல? உனக்கு என்ன பண்ணி நினைப்பா? என்ன மாதிரி அழகி கேட்குற கேரட்டு எடுத்துக்கிற கேரட். அதாவது இப்போ என்ன வந்துட்டு கோஸு கேரட்டு இதை எடுத்து நல்லா ஸ்லைஸாக நல்லா சின்னதாக ஆட் பண்ணணும். நல்லா என்ன சொல்லுவாங்கல்ல, நல்ல பொடிசாக நல்லா பொடிசாக ஸ்லைஸ் பண்ணணும். ஓகேங்களா? என்ன பண்ணுறேன், கேரட் போயிட்டு கைவிட்டு இது பண்ணும்போது பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணணும். ஏன்னா வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு சில நேரத்தில் வந்துட்டு நம்ம அசால்ட்டாக பண்ணிகிட்டு இருப்போம், திடீர்னு கை அறுத்துடும். அதை நம்ம வந்துட்டு
அது வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வரும் நமக்கு. அதனால் சமையலில் இந்த கத்தி அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்து பக்குவமாக கரெக்டாக ஹேண்டில் பண்ணி பண்ணாதான் அதை வந்துட்டு வேலைக்காகும் நமக்கு. அப்பப்போ நான் தான் பாயிண்ட் எடுத்தேன். சரி, பாயிண்ட் இருக்கும் முதல்ல சப்பாத்தி எடுத்துக்கலாம். சப்பாத்தி ஊற்றுவாங்கல்ல அதை வச்சு யூஸ் பண்ணுவோம். எனக்கும் ஆசைதாங்க, என்னங்க பண்றது? பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லியிருக்காரு சொல்லிக்க மாத்தாட மழையா சொல்றா, என்ன சொன்னாரு பாப்பா சொல்லு. நீ வரலாம் இவ்வளவே சரி. எங்க டைனமிக் பாடு ஒரு பேச்சு தான் சொல்றேன், உண்மையிலே பாடிடக்கூடாது சரியா? நான் அதாவது டைலாக் எனக்கும் இந்த அங்கிருக்கும் இந்த மேட்டர் நல்லாவே தெரியுமா? ஒரு டைலாக் பேசி காப்பி ரைட்ஸ் லைக்கா வாங்கினா அது நாங்க மட்டும் தான் இது லைக் அப்படியே வாங்கிட்டு இருக்க மாட்டான். ஐயோ, அதை வச்சுட்டு இன்னி வரைக்கும் இந்த கலாய்ப்பாடுங்க எல்லாரும். எனக்கு அது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சொல்லவா? உண்மையை சொல்லணும், பிஆர் நல்ல மோமோ சாப்பிடுறது என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. சரித்தே, நல்ல சவனா கிளம்பி போவோம். ஸோ இப்போ வந்துட்டு கேரக்டர் சேர்ப்போம். நீங்கள் கேட்கலாம், என்னடா கொஞ்சம் பொலிவுடன் இருந்தீங்க சொல்லிடலாம். கரெக்ட் போயிடுச்சு. இப்போ எடிட் எஃபெக்டலாம், அதெல்லாம் எடிட்டர் பார்த்துக்கலாம். யார் பற்ற பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். இப்போ வந்துட்டு என்னன்னா ஒரு சின்ன போர்டு எடுத்துக்கணும். ஏன்னா வந்து ஸ்டஃபிங்காக நம்ம மெயினாக ஆட் பண்ண போகுது. ஸோ இந்த ஸ்டஃபிங் வந்து எப்படின்னா வந்துட்டு நம்ம சிக்கன் மோமோ செய்யறதுனா சிக்கன் ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு அதே வந்துட்டு முட்டைகோஸு அப்புறம் கேரட்டு இதெல்லாம் ஆட் பண்ணும்போது இது வந்து சாதா மோமோஸ்க்கு ஓகே. சிக்கன் மோமோஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சிக்கன் ஆட் பண்ணணும். ஸோ சிக்கன் வந்துட்டு நீங்கள் கடையில் வந்துட்டு போன்லெஸ் சிக்கன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா 15 ரூபா என்ன அவ்வளோ கேட்பாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து சிக்கன் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருப்பாங்க எங்கள் ஏரியா வந்து சிக்கன். இந்த சம்மர் சீசனில் வர சிக்கன் வந்து அதிகமாக விற்காது. அதனால் வந்து கொஞ்சம் வைக்கிறதே வந்து அதிகமாக விற்காம போகுது. அதை வாங்கிட்டோம். இப்போ வந்து சிக்கன் நல்ல எடுத்து சிக்கன். ஸோ சிக்கன் நான் சொன்னேன் காசு நல்லா கிளீனியாக கிடைக்குது. அது நல்ல மையாக அரைச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் வந்துட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சிக்கன் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஓரளவுக்கு இது விட்டோமா விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா வந்துட்டு இந்த முட்டைகோசையும் கேரட்டையும் வந்துட்டு எவ்வளோ தேவைப்படுதோ நம்ம வந்துட்டு அவ்வளோ ஆட் பண்ணிக்கணும். மோமோஸோட அதான் நான் சொன்ன பார்த்தீங்களா, சிக்கனோட ஸ்டஃபிங் அப்புறம் கேரட் இப்படி ஏஎஸ்எம்ஆர் லைக் தான் காட்டுவாங்க. அவங்க பண்றது அது அப்படி இல்லை. காட்டு. ஸோ பார்த்துட்டீங்களா? ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்ச மாவு இருக்குல்ல, ஆல்ரெடி மாவு பாருங்க கொஞ்சம் இப்படி காட்டு. இப்போ பார்த்துக்கோப்பா, இப்படி காட்டுறோம் உனக்கு இப்படி பார்த்துக்கோ. நல்லா வந்திருக்கு. ஓகேங்களா? மோமோஸோட ஃபஸ்ட்டு பார்ட் ஐ திங்க் இது சின்னதாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதனால கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அதனால வந்து யாரும் இருக்காது. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை சிரிக்க சொல்லவே மாட்டான். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு மோமோஸ் அடுக்கி வைக்க போகிறோம். ஏன்னா வந்துட்டு இப்போது இட்லி தட்டு இருந்துச்சுன்னா இட்லி தட்டு நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லாதவங்க வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ட்ரை பண்ணலாம். ரொம்ப கஷ்டப்படுவோம்.
இப்போ என்ன பண்ணோன்னா ஸ்டவ்வை மட்டும் ஆட் பண்ணிப்போம். இதே இப்போ என்ன பண்ணுவாங்க வந்துட்டு இந்த இட்லி தட்டை மட்டும் கடன் வாங்கியிருக்கோம். இட்லி மூடி மட்டும் கடன் வாங்கிட்டு இது மேலே இப்படி வச்சுருக்கோம். அவ்வளோதான். இப்படியே ஒரு 1/4 நேரத்துக்கு ஒரு 15 to 20 minutes மேக்ஸிமம் அது போதும் உங்களுக்கு. நம்ம ரீல்ஸ் பண்ணலாம். அதுக்கு ரீல்ஸா? கொலம்பஸ் விட்டாச்சு லீவு கொண்டாட கண்டுபிடிச்சு கொண்டாவது தீவு லீவு 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 வேணும் புதிய தீவு. ஒரு ரூபா சோத்துக்கே உணர்ச்சி வசப்படுறீங்க. கண்டினியூ. தம்பி என்னங்கடா அண்ணனும் தம்பியும் கண்ணீர்ல மிதக்குறீங்க. ஆனந்த கண்ணீர் கிழவி. அண்ணன் பாசம்னா இப்படிலாம் இருக்கணும். தம்பி அவனுக்கு கொஞ்சம் பாசத்தை ஊட்டுறா. ரொம்ப காருக்குதா. அவங்க துணி போட்டு மூட சொல்றாங்க. நம்ம இட்லி குண்டா எப்பா எதையோடு போட்டு மூடலாம், பிரச்சனை இல்லை. அடுத்ததான் இப்போ சிக்கன் ஸ்டஃபிங் செய்யணும். ஓ ஷிட், ஆஃப் த டிவி, ஆஃப் த டிவி, ஆஃப் த டிவி, ஆஃப் த டிவி.